ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோல திருப்பத்தூர் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், இந்த 4 தொகுதிகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து யாரெல்லாம் உத்தேச கல வேட்பாளர் போட்டியில் இருக்கிறாங்க, எஸ்ஆர் டிராட் படி எத்தனை வாக்குகள் இந்த தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். திருப்பத்தூர் மாவட்டம் முதல் தொகுதி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு டாக்டர் நிலோஃபர் கபில் இவங்க அதிமுக சேர்ந்தவங்க வெற்றி பெற்றாங்க, அமைச்சராக இருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு ஜி செந்தில்குமார் அதிமுக சேர்ந்தவர், அவரும் வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு, வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தளவு அதிகமாக 4 முறை அதிமுகன்றது, அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 4 முறை வெற்றி பெற்றுள்ளது, ஐஎன்எல் 2 முறை வெற்றி பெற்றுள்ளது, காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிகமாக இந்த இடத்துல இரண்டுமே சமபலமா இருக்கு. அதிமுக 4 முறை வென்றுள்ளது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் 4 முறை வென்றுள்ளது. வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த வாக்குகள் 2,60,428 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் மூலம் 2,32,804 வாக்குகள் தற்போது உள்ளன. வாணியம்பாடி தொகுதியில் எஸ்ஆர் டிராட் மூலம் 27,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. 27,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல விஎஸ் ஞானவேலன், விஎஸ் சாரத்குமார் இவங்க 2 பேரும் டிஎம்கேல போட்டி போடுறதுக்கு விருப்பத்தில் இருக்காங்க. ஏடிஎம்கேல ஜி செந்தில்குமார் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவர் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். டாக்டர் பசுபதி கோவி சம்பத்குமார் எக்ஸ் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் 2016ஆம் ஆண்டு வெற்றி பெற்றாங்களே, அவங்க மீண்டும் போட்டியிட இந்த தொகுதியில விரும்புறாங்க. வாக்கு வங்கி வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை வாக்கு வங்கி வன்னியர், இஸ்லாமியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார். இந்த வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி ஆம்பூர் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த ஏசி வில்வநாதன் வெற்றி பெற்றார். மீண்டும் 2021ஆம் ஆண்டு ஏசி வில்வநாதன் வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஆம்பூர் தொகுதியில திமுக அதிக முறையாக 4 முறையாக வென்றுள்ளது. அடுத்து காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றுள்ளது, அதிமுக 1 முறை வெற்றி பெற்றுள்ளது, எம்எம்கே 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. ஆம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி வாக்குகள் 2,44,676 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் மூலம் 2,06,486 வாக்குகள் தற்போது உள்ளன. ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவு எஸ்ஆர் படிவத்தின் மூலம் 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கல வேட்பாளர்கள் ஆம்பூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல மீண்டும் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வில்வநாதன் போட்டியிட விரும்புகிறார். சுரேஷ்குமார் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் அவரும் போட்டியிட விரும்புகிறார். அடுத்து விஎஸ் ஞானவேலன் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் இவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல வெங்கடேசன் மாதனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். டில்லி பாபு அவரும் போட்டியிட விரும்புகிறார். அடுத்து ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், முதலியார், நாயுடு இந்த சமூகங்கள் அதிகமாக உள்ளனர். ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய கள நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. திமுகவுக்கு சாதகமான தொகுதி இது. தற்போது சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை. அடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு கேசி வீரமணி வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு கேசி வீரமணி அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு தற்போது கே தேவராசு அப்படின்றவர் திமுக சேர்ந்தவர், இவர் வெற்றி பெற்று தற்போதைய எம்எல்ஏ உள்ளார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ கே தேவராசு. ஜோலார்பேட்டை தொகுதி இதுவரை 3 தேர்தல் நடந்துள்ளது. 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,43,644 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் மூலம் 2,26,693 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தளவு 16,900க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 17,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர் ஜோலார்பேட்டையோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல தேவராசு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கேசி வீரமணி மாவட்ட செயலாளர் இவரு போட்டியிட விரும்புகிறார். ஜோலார்பேட்டை வாக்கு வங்கி
வன்னியர், இஸ்லாமியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், யாதவர், நாயுடு இவங்கெல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக தற்போது உள்ளது. சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த ஏ நல்லதம்பி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த அதே ஏ நல்லதம்பி மீண்டும் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவு அதிக முறை திமுக வென்றுள்ளது. 9 முறை அதிக முறை 9 முறை திமுக வென்றுள்ளது. அடுத்து காங்கிரஸ் 3 முறை வென்றுள்ளது, அதிமுக 2 முறை வென்றுள்ளது, பாமக 2 முறை வென்றுள்ளது, சுயேட்சை 1 முறை வென்றுள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,38,048 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2,16,689 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். உங்களுக்கு திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ ஏ நல்லதம்பி மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். டி.கே. மோகன் மாவட்ட துறை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். எஸ். ராஜேந்திரன் நகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல டி.டி. குமார் திருப்பத்தூர் நகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். டாக்டர் என் திருப்பதி டி.டி.சி. சங்கர் ஒன்றிய செயலாளர் இவங்களும் போட்டியிட விரும்புகிறார்கள். அது மட்டும் இல்லாம பிஎம்கேல டி.கே. ராஜா எக்ஸ்எம்எல்ஏ அவர் போட்டியிட விரும்புகிறார். திருப்பத்தூர் தொகுதி வாக்கு வங்கி இஸ்லாமியர், வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், யாதவர், நாயுடு. தற்போதைய நிலவரப்படி திருப்பத்தூர் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. தற்போது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் இதில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூரை பார்த்தோம். இதுல யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்த கட்சி அதிக முறை வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்ற விருப்பங்கள் இருக்குது. அடுத்து அதுவும் இல்லாம எஸ்ஆர் டிராப்ட் மூலமாக இத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய தொகுதியில அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.